மசாலா பிரெட் செய்யலாமா? ஈவினிங் டைம் டீ, காஃபி குடிக்கிற டைமில் ஏதாவது சாப்பிடணும்னு தோணும்போது இந்த ரெசிபி செய்யலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையா இருந்துச்சு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெட்டை நெய் இல்லைனா பட்டர் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வடை சட்டியில் ஆயில் ஊற்றி கடுகு, வெங்காயம், லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். லைட்டாக மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, லைட்டாக கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு, கேப்சிகம் லைட்டாக தண்ணி ஊற்றி காய் வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தலை, நான் வந்துட்டு டொமேட்டோ சாஸ் இன்னும் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும், அதனால் லைட்டாக ஊற்றிக்கிட்டேன். உங்கள்கிட்ட இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லைனா வேண்டாம். அதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை போட்டு நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்தோம்னா அவ்வளோதான், மசாலா ப்ரெட் ரெடி. செய்யறது ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.